பிரியமானவர்களே, இங்கிலீஷ் கிராமர் நீங்கள் நன்கு கவனிக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சுருக்கமான முறையில், உங்களுக்கு புரியும்படியான முறையில் எக்ஸாம்பிளை கொண்டு உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். ஆஸ்திரேலியா இஸ் த லார்ஜஸ்ட் ஐலண்ட் இன் த வேர்ல்ட். இது என்ன டிகிரி? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எப்படி தெரியும்? லார்ஜஸ்ட் என்ற சவுண்டு வருகிறது. லார்ஜஸ்ட். அப்போ இதனுடைய பாசிட்டிவ் டிகிரி என்ன? லார்ஜ். அதனுடைய கம்பேரிட்டிவ் டிகிரி லார்ஜர். சூப்பர்லேட்டிவ் டிகிரி லார்ஜஸ்ட். இந்த ஒரே சென்டென்ஸை நாம் மாற்றி மாற்றி எழுதும்போது 3 விதமாக மாற்றி எழுதலாம். அதுதான் பாசிட்டிவ் டிகிரியாக எழுதலாம், கம்பேரிட்டிவ் டிகிரியாக எழுதலாம், சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக. ஒரே சென்டென்ஸை எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல், எந்த டென்ஸும் இல்லாமல், அதாவது அந்த டென்ஸும் மாறுபடக்கூடாது, மீனிங்கும் மாறுபடக்கூடாது, 3 விதமாக நாம் சொல்லலாம். ஆஸ்திரேலியா இஸ் த லார்ஜஸ்ட் ஐலண்ட் இன் த வேர்ல்ட். லார்ஜஸ்ட். ஆஸ்திரேலியா இந்த உலகத்திலேயே பெரிய ஐலண்ட் என்று சொல்லுகிறோம். அந்த லார்ஜஸ்ட் இஎஸ்டி என்று வருகிறதே, அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பிள்ளைகளே, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளே, மாணவர்களே, ஹைஸ்கூலில் படிக்கிற மாணவர்களே, எல்லாருக்கும் இது உங்களுக்கு எளிதில் புரியும்படியாக கூறுகிறேன். ஆஸ்திரேலியா இஸ் த லார்ஜஸ்ட் இஎஸ்டி என்று வருகிறது. லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட். லார்ஜ் LARGE பெருசு, லார்ஜர் பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசு, லார்ஜஸ்ட் மகா பெருசு. ஆகவே லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட், பிக், பிக்கர், பிக்கஸ்ட், ஷார்ட், ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட், தின், தின்னர், தின்னஸ்ட், திக், திக்கர், திக்கஸ்ட். இது என்ன புரியுது? லார்ஜ் என்று சொல்லக்கூடியது பாசிட்டிவ் டிகிரி. லார்ஜர் என்று சொல்லக்கூடியது ER வரக்கூடியது கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேர் பண்ணோம், மற்றதை இன்னொன்னோட கம்பேர் பண்ணுறது, ஒப்பிடும். லார்ஜஸ்ட் அது சூப்பர்லேட்டிவ், சூப்பர், அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ EST என்ற சவுண்ட் வருகிறது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவில் ஒன்றும் வராது. லார்ஜ், திக், தின், பிக், இப்படியெல்லாம் வருகிறது என்னது? பாசிட்டிவ் டிகிரி. அப்போ ஷார்ட் பாசிட்டிவ் டிகிரி. ER கூட வந்துட்டுன்னா கம்பேரிட்டிவ். ஷார்ட்டர் ER கூட வரும். அடுத்தது ஷார்ட்டஸ்ட் EST வரும். அப்போ EST வருகிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ பாசிட்டிவ் டிகிரி ஒன்றும் வராது. ஆனால் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு ER வருது, சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு EST. இதை புரிஞ்சிடுங்க. புரியும்படியாக சொல்லித் தருகிறேன், புரியும்படியாக சொல்லித் தருகிறேன். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆஸ்திரேலியா இஸ், எக்ஸாம்பிளை கொண்டு சொல்லித் தருகிறேன். ஆஸ்திரேலியா இஸ் the largest island in the world. லார்ஜஸ்ட் என்று சொல்கிறது என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நீங்கள் ஆர்டிகிள்ஸ் படிச்சிருப்பீங்க. A and the THE, the some, இதெல்லாம் ஆர்டிகிள்ஸ். அதில் த என்று சொல்லக்கூடியது ஆர்டிகிள்ஸில் ஒன் அமங் த ரூல்ஸ் என்னென்னா, சூப்பர்லேட்டிவ் டிகிரி வருகிறதுக்கு முன்னால் தி போடணும். அப்போ ஆஸ்திரேலியா இஸ் த, தி வருதா? தி போடலைன்னா தப்பு. ஆஸ்திரேலியா இஸ் த லார்ஜஸ்ட் ஐலண்ட் இன் த வேர்ல்ட். அப்போ லார்ஜஸ்ட் என்ற சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னால் THE வரணும். அமெரிக்கா எடுத்துக்கொள்வோமே. அமெரிக்கா இஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். the richest country.
அப்படி வரணும் பார்த்துருங்க. அடுத்தது கோபால், டால் பாய்னு வச்சுடுங்க. கோபால் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். அப்போ அந்த டாலஸ்ட்டுக்கு முன்னால் THE போடணும், இல்லைன்னா இங்கிலீஷ் மிஸ்டேக். இங்கிலீஷில் மிஸ்டேக், ஆர்டிக்கிள் இல்லாமல் பேசுகிறீங்க. அப்போ இதில் ஆர்டிக்கிள் கூட வருகிறது இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில். சூப்பர்லேட்டிவ் டிகிரி வர்றதுக்கு முன்னால் தி போடணும். ஆஸ்திரேலியா இஸ் த லார்ஜஸ்ட் ஐலண்ட் இன் த வேர்ல்ட். சரி, இதனுடைய பாசிட்டிவ் டிகிரி என்ன? லார்ஜ். கம்பேரிட்டிவ் லார்ஜர், இயர் தேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லார்ஜர் தேன், பிக்கர் தேன், ஷார்ட்டர் தேன், திக்கர் தேன், இதெல்லாம் என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு என்னது? த ஃபைன்டியஸ்ட், த ஷார்ட்டஸ்ட், த தின்னஸ்ட், த பிக்கஸ்ட், த ஃபேரஸ்ட், இப்படி வரும். பியூட்டிஃபுல்லுக்கு த மோஸ்ட் பியூட்டிஃபுல், இப்படி வரும். பெரிய மாணவர்களே, புரிஞ்சுதா? அப்போ ஆஸ்திரேலியா இஸ் த லார்ஜஸ்ட் ஐலண்ட் இன் த வேர்ல்ட். இதனுடைய கம்பேரிட்டிவ் டிகிரி என்ன? எப்படி மாற்றுறது பாருங்கள், கம்பேரிசன் பண்ணணும் பாருங்கள். ஆஸ்திரேலியா இஸ் லார்ஜ், இங்கே தீவை போடக்கூடாது. சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் தி போட்டோம். இங்கே ஆஸ்திரேலியா இஸ் லார்ஜர் தேன், பிக்கர் தேன், அதே போல் லார்ஜர் தேன் any other countries in the world, any other country in the world. பார்த்தீங்களா? மற்ற கண்ட்ரியை காட்டிலும் ஆஸ்திரேலியா பெருசு. ஆஸ்திரேலியா இந்த உலகத்தில் உள்ள மற்றுள்ள தீவை காட்டிலும் ஆஸ்திரேலியா தீவு மிகவும் பெருசு. ஆஸ்திரேலியா இஸ் லார்ஜர் தேன் எனி அதர் ஐலண்ட்ஸ் இன் த வேர்ல்ட். வேறு எல்லா ஐலண்ட்ஸை காட்டிலும் ஆஸ்திரேலியா பெருசு. இனி பாசிட்டிவ் டிகிரியில் சொல்லணுமானா நோ அதர் ஐலண்ட் இன் த வேர்ல்ட், நோ அதர் ஐலண்ட் இன் த வேர்ல்ட், நோ அதர் வரணும். இஸ் so large as Australia. No other island in the world is so large as Australia. இப்படி சொல்லணும். பாசிட்டிவ் டிகிரிக்கு என்ன பண்ணணும்? is so large, is so large. தி போடக்கூடாது. தி எப்படி போடணும்? ஆஸ்திரேலியா இஸ் so large. so எஸ்ஓ சில ஆஸ் வந்தாலும் பாசிட்டிவ் டிகிரி, ஸோ வந்தாலும் பாசிட்டிவ் டிகிரி வரும் பாருங்கள். ஆஸ்திரேலியா இஸ் so large as Australia is, sorry, no other island in the world is so large as Australia. ஆஸ்திரேலியாவை போல வேறு எந்த கண்ட்ரியும் இல்லை. அமெரிக்கா எடுத்துக்கிடுவோமே, எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். அமெரிக்கா இஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். ஆர்டிக்கல் என்ன பண்ணும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னால் தி. இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி தெரியும்? இஎஸ்டி வருது. ஆஸ்திரேலியா இஸ் த largest country, Australia is the richest country in the world. The richest, the mightiest, the shortest, the thinnest, the fairest. இதெல்லாம் என்னது? இஎஸ்டி வருகிறது. என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதுக்கு முன்னால் என்ன வரணும்? THE த வரணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னால் தி வரணும். அப்போ ஆஸ்திரேலியா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். இதை கம்பேரிட்டிவ் டிகிரிகளாக மாற்றணுமானா அமெரிக்கா இஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். அதை எப்படி மாற்றணும்? இதை கம்பேரிட்டிவ் டிகிரி இன்னொன்னோட கம்பேர் பண்ணணும். எப்படி மாற்றுறது? அமெரிக்கா இஸ் லார்ஜர் தேன் எனி அதர் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட். மற்றுள்ள நாடுகளோடு ஒப்பிடுகிறோம். அதுதான் கம்பேரிட்டிவ் டிகிரி. அமெரிக்கா இஸ் ரிச்சர் தேன் any other countries in the world. இதில் தி வருதா? இஸ் த ரிச்சர் தான் போடக்கூடாது, தி வரக்கூடாது. ஒன்லி சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். அடுத்தது பாசிட்டிவ் டிகிரிக்கு எப்படி பாருங்க? நோ அதர் வரணும். நோ அதர் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ் so rich as America. No other country in the world is so rich. இந்த ரிச்சுக்கு RICHன்னு வரணும். அங்கே ரிச்சரும் போடக்கூடாது, ரிச்சஸும் போடக்கூடாது. பாசிட்டிவ் டிகிரிக்கு. அடுத்தது இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள் கோபால் எடுத்துக்கிடுவோமே. கோபால்
is the tallest boy in the class. Gopal is the tallest boy in the class. The tallest. ஏன் தே போடுகிறோம்? நான் ஏற்கனவே சொன்னேன், டாலஸ்ட் இஎஸ்சி என்று சவுண்ட் வருகிறது, அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதுக்கு முன்னால் ஆர்டிகிள் தி வரணும். அப்போ கோபால் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். இஆர் வந்தால் கம்பேரிட்டிவ் டிகிரி. அதுக்கு எப்படி எழுதணும்? கோபால் இஸ் டாலர் தேன் எனி அதர் பாய்ஸ் இன் த கிளாஸ். கிளாஸில் எல்லா பையங்களை காட்டிலும் அவன் டாலாக இருக்கிறான். இனி பாசிட்டிவ் டிகிரியாக எப்படி மாற்றுகிறது? நோ அதர் பாய் இன் த கிளாஸ் அப்படி எழுதணும். நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் so large as is so not large is so is no other boy in the class is no other boy in the class is so tall as Gopal. இதான் கரெக்ட். புரிஞ்சுதா? அடுத்த லாஸ்டில் இன்னொன்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? ராமா இஸ் த கிளவரஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ராமா இஸ் த கிளவரஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ராமன் ரொம்ப கிளவரஸ்ட் பையன், இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் அவன் வாங்குவான்னு வச்சுடுங்க. அப்போ எப்படி மாற்றணும்? ராமா த கிளவரஸ்ட் பாய். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னால் என்ன வரணும்னு சொன்னேன்? ஆர்டிகிள் தி. ராமா இஸ் த கிளவரஸ்ட் பாய் இன் த கிளாஸ். த கிளவரஸ்ட். த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னால் த கிளவரஸ்ட், த தின்னஸ்ட், த ஃபேரஸ்ட், த ரிச்சஸ்ட் இப்படி வரணும், தி வரணும். அப்போ ராமா இஸ் த கிளவரஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ஆனால் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கும் பாசிட்டிவ் டிகிரியும் தி வரக்கூடாது. அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி என்ன வரணும்? ராமா இஸ் கம்பேரிட்டிவ், மற்றதை கம்பேர் பண்ணுகிறோம். ஈஸ் ராமா இஸ் கிளவரர் தேன், எர் தேன் வரணும் கம்பேரிட்டிவ் டிகிரி. இஸ் கிளவரர் தேன் எனி அதர் பாய்ஸ். மற்றவங்களோட கம்பேர் பண்ணுகிறோம். எனி அதர் பாய்ஸ் இன் த கிளாஸ் கம்பேர் பண்ணுகிறோமா? அடுத்தது பாசிட்டிவ் டிகிரி. நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் so clever as Rama. அப்போ கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். கிளவர் வந்து பாசிட்டிவ், கிளவரர் கம்பேரிட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிளவரஸ்ட். புரிஞ்சுதா? அடுத்த நாள் மீதி உள்ளதை இன்னும் பல டைப்புகள் உண்டு, நான் சொல்லித்தரலாம். 2-3 டைப்புகள் உண்டு, நான் சொல்லித்தரலாம். ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட்டு, இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நான் சொல்லித்தரலாம் அடுத்த கிளாஸில். காட் பிளஸ் யூ.